ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pearl Saree Creatives. லேடிஸ் வந்து சின்ன சின்ன கைத்தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வரப்போகுது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆரி ஒர்க்குக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, யூடியூப் பார்த்து வந்து ஆரி கற்றுக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக யூடியூப் பார்த்து ஆரி கற்றுக்கலாம். ஏன்னா நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து ஆரி கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கிளாஸ் எடுப்பீங்களா, ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் இப்போதைக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஆரி கற்றுக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் ஆரம்பமே வந்து 1000 1500ன்னு வந்து கிட் வாங்கணும், நம்ம அதை கண்டினியூ பண்ணலை அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்றதுக்காகவே தயங்கிட்டு நிறைய பேர் வாங்காமல் இருப்பாங்க. ஸோ நான் தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி வெறும் 250 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஆரி கற்றுக்கலாம். இந்த கம்மி பொருளை வச்சு நீங்கள் வந்து ஆரி போட கற்றுக்கிட்டு, ஓகே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இன்னும் ஃபர்தராக திங்ஸ் வாங்கினா உங்களால் ஆரி போட முடியும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வந்து இன்னும் நீங்கள் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது வந்து வீடியோவில் வந்துட்டுருக்கு, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆரி ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி 2 பீஸாக வந்து இருக்கும். இன்னர் ஃப்ரேம், அவுட்டர் ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி 2 பீஸாக இருக்கும். அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம இந்த மாதிரி பாவாடை நாடா வந்து சுற்றி வச்சுருக்கோம். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரேம். ஸோ இதில் ஏன் வந்து நம்ம நாடா சுற்றிருக்கோன்றத வந்து எப்படி சுற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ப்ளவுஸ் பீஸ் அல்லது ஒரு பாப்லின் கிளாத் 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வந்து நீங்கள் ஃப்ரேமில் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிகினிங்கில் நீங்கள் பாப்லின் கிளாத்து தான் வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற இந்த மஞ்சள் குங்குமத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா ப்ளவுஸ் பீஸ், அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து நார்மல் சூயிங் த்ரெட். நம்ம சாதாரணமாக துணி தைப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த நூல். ஸோ இது வந்து மற்ற ஜரி த்ரெட், சில்க் த்ரெட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நூல் வந்து அருந்து போகாமல் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது நிறைய கலர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பிராண்ட்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஜரி த்ரெட். ஸோ இது வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கும், கொஞ்சம் கனமான நூலாக இருக்கும். ஜரி சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதுவும் நிறைய கலர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்து வந்து ஆரி நீடில். ஸோ ஆரி நீடிலுமே வந்து அயன் நீடில், உடன் நீடில்னு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிராண்டட் நீடில் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டுலிப் பிராண்ட் நீடில். ஸோ அதோட மொனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொக்கி ஹூக் டைப்பில் வந்து அதோட எட்ஜில் வந்து இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம அந்த நூலை வந்து இழுத்து தைக்க போகிறோம். இந்த ஊசி வந்து நூல், அதாவது த்ரெட், சில்க் த்ரெட், நார்மல் த்ரெட், ஜரி த்ரெட், அதுக்கான ஊசி. இது வந்து நம்பர் 14. இப்போ அடுத்த ஊசி வந்து 24ஆம் நம்பர், 24 நம்பர். இது வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கோர்த்து வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ 14ஐ விட 24 வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் மெல்லீஸாக இருக்கும். நம்ம பீட்ஸ் எல்லாம் உள்ளே போகணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக நம்பர் 14 அண்ட் நம்பர் 24 இந்த 2 சைஸ்லையும் டுலிப் பிராண்டில் நீடில் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சுகர் பீட். இதுவுமே வந்து நிறைய கலர்ஸில், நிறைய பிராண்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எந்த பிராண்ட் நல்லது, இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இது வந்து கிராம்ஸ் கணக்கில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 50 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா போதும், ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே தான் வரும். சீனி பாசின்னு தமிழில் சொல்லுவாங்க, சுகர் பீட் அப்படின்னு வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம சொல்லுவோம். இந்த பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம இது அடுத்தடுத்த பீடு எல்லாமே சைஸஸ் கொஞ்சம் பெருசாகும். ஸோ நம்ம பிகினிங்கில் நம்ம இதை வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எல்லா பீட்ஸுமே வச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர். இது வந்து தையல் பழகுற எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ட்ரிம்மர். இது எதுக்குன்னா நம்ம நூலெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ட்ரிம்மர் தேவைப்படுது. ஸோ இவ்வளவு தான். இந்த மினிமமான பொருளை வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
நீங்கள் அதில் வந்து நல்லா கற்றுக்கிட்டு உங்களால் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இன்னும் இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கிக்கோங்க. ஆரம்பத்திலே நம்ம எல்லாமே வாங்கி வச்சு பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஒன்று ஒன்றா வாங்கி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆரம்பத்திலே வந்து நீங்கள் கம்மியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு நிறையா ஆகும். நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வேணவே வேணாம். ஒரு பிஸ்னஸ் லெவல் போயிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போவே நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அது மிச்சப்படும். நம்ம காசெல்லாம் வந்து வேஸ்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். இந்த பொருளோட இன்னும் ஒரே ஒரு பொருள் நீங்கள் சேர்த்து வாங்கிட்டீங்க, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து ஆரி ஸ்டாண்ட். அது வந்து மார்க்கெட்டில் ஒரு ரூ. 300லேருந்து ரூ. 500க்குள்ளே அவைலபிளாக இருக்குது. பட் அது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து வெறும் ஃப்ரேம்லேயே கூட நம்மளால் கற்றுக்க முடியும். நம்ம அப்படி தான் கற்றுக்க போகிறோம். இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பெயின் எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆரி ஸ்டாண்ட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ரூ. 300லேருந்து ரூ. 500க்குள்ளேயே வந்து கிடைக்கிது. நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஹைட் அட்ஜஸ்டபிள், ஸ்கொயர் டைப்பு, காட்டு அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய வந்து இதிலேயே வந்து இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபர்தராக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி இதில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாமே வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிட்டாச்சபிள் தான். ஸோ நம்ம அந்த கீழே இருக்கிற கால் பகுதியெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு தனியாக இருக்கும். நம்ம ஈஸியாக ஒரு பேக்கில் போட்டு கூட நம்ம கேரி பண்ணி நம்ம எங்கே போகிறோமோ நம்ம வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே விட ரொம்ப முக்கியம் உங்களுடைய வில் பவர். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும்னு முடிவு எடுத்து நீங்கள் விடாமுயற்சியோடு கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமை நம்மளும் வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணி நம்மளுமே ஒரு ஏர்னிங் ஒரு மெம்பராக வந்து நம்ம ஃபேமிலியில் ஆகலாம். எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.